Chettinad Cement, 64 years of excellence. Your perfect concrete choice. அதிமுக முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் என்ன முடிவை எடுக்க போறாரு அப்படிங்கிற விஷயம் இப்போ மறுபடியும் பூதாகரமாக இருக்கிறத பார்க்கிறோம். ஏன்னா கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி அவர் ஆலோசனையில் ஈடுபட்டிருந்தாரு, தொகுதி மக்களுக்கு நன்றி எல்லாம் சொல்லியிருந்தாரு. இப்போ இந்த ஆலோசனை இன்னும் நீடிக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். விவரங்களோட செய்தியாளர் சுந்தர் இணைஞ்சிருக்காரு, கேட்கலாம். சுந்தர், இப்போ யார் கிட்ட தொடர்ந்து இவர் ஆலோசனையில ஈடுபட்டிருக்காரு, இவருடைய அடுத்தடுத்த நகர்வுகள் என்னவா இருக்கு, மேலும் நிலவரத்தை நீங்க சொல்லுங்க சுந்தர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியிடம் உள்ள கருத்து வேறுபாடு காரணமாக அதிமுகவிலிருந்து சற்று விலகியுள்ள முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் 4 தினங்களாக தனது தொகுதிக்கு உட்பட்ட, அதாவது ராணிமலை தொகுதிக்கு உட்பட்ட மக்களிடம் அதாவது அதிமுகவில் தொடர்வதா அல்லது தமிழக வெற்றி கழகத்தில் இணைவதா என்பது குறித்து ஆலோசனையில் ஈடுபட்டு வந்தார். இந்த நிலையில் தான் நேற்று அதிமுக, அதாவது எடப்பாடி பழனிசாமி புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு புதிய மாவட்ட செயலாளராக, அதாவது விஜயபாஸ்கரை நீக்கிவிட்டு புதிய மாவட்ட செயலாளர் பயணிகளை போட்ட நிலையில் இன்று, அதாவது நேற்று நள்ளிரவில் 11 மணி அளவில் அதிமுக மாவட்ட அலுவலகத்தின் சாவியை விஜயபாஸ்கர் தரப்பு புதிய மாவட்ட செயலாளர் பயணிகளிடம் ஒப்படைத்தது. இன்று காலை அவர் புதிய மாவட்ட செயலாளர் பயணிகள் அதிமுக அலுவலகத்தை தொடர்ந்து தனது பணியை தொடங்கினார். இந்த நிலையில் தான், அதாவது புதுக்கோட்டை மாவட்ட ஒருங்கிணைந்த மாவட்டத்திற்கு மாவட்ட செயலாளராக விஜயபாஸ்கர் இருந்து வந்தார். இந்த நிலையில் கடந்த 4 தினங்களாக தனது தொகுதிக்குட்பட்ட மக்களிடம் அடுத்த கட்ட நகர்வு குறித்து கருத்துக்களை கேட்டிருந்தார். இந்த நிலையில் இன்று புதுக்கோட்டை பெரியார் நகரில் உள்ள அவர் வீட்டில் மாவட்ட லெவலில் உள்ள ஒன்றிய செயலாளர்கள், பகுதி செயலாளர்கள், வட்ட செயலாளர்களுக்கு வரவழைத்து தனது நிலைப்பாடு குறித்தும் எடப்பாடி பழனிசாமியின் நடவடிக்கை குறித்தும் அவர் அதாவது ஏற்கனவே நடந்தது திமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தியது, அதிலிருந்து நாங்கள், அதாவது 25 எம்எல்ஏக்கள் விலகி வந்தது உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் குறித்து அவர்களிடம் தற்போது பேசி வருகிறார். அவர் ஒட்டுமொத்தமாக மாவட்டத்தில் உள்ள ஒன்றிய செயலாளர்கள் உள்ளிட்ட பல்வேறு கட்ட நிர்வாகிகளின் தரப்பின் கருத்தை கேட்ட பிறகு ஓரிரு நாட்களில் தனது முடிவை அறிவிப்பதாக தற்போது நமக்கு தகவல் கிடைத்துள்ளது. தற்போது மாவட்ட அளவில் உள்ள நிர்வாகிகளிடம் புதுக்கோட்டையில் உள்ள பெரியார் நகரில் தனது வீட்டில் ஆலோசனை ஈடுபட்டு வருகிறார் விஜயபாஸ்கர். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சுந்தர். அதிமுகவா தாவேகாவா, தொடர்ந்து அதிமுக முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் மறுபடியும் ஆலோசனையில ஈடுபட்டிருக்காரு. புதுக்கோட்டை மாவட்ட அலுவலகத்தினுடைய இந்த அதிமுக அலுவலகத்தினுடைய சாவியெல்லாம் கூட திரும்ப ஒப்படைச்சிருக்காரு அப்படிங்கறதெல்லாம் பார்க்கிறோம். என்ன முடிவு அறிவிக்க போறாரு அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம். Chettinad Cement, 64 years of excellence. Your perfect concrete choice.